வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய, முடி உதிர்வை தடுக்கக்கூடிய, வெயிட் லாஸுக்கு உகந்த நெல்லிக்காயை வச்சு ஒரு துவையல் எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்தின்றுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு அடுப்புல கடாய் வச்சிருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பை சேர்த்துக்கலாம். 6 காஞ்ச மிளகாவை சேர்த்துப்போம். 1/2 ஸ்பூனுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வறுத்துப்போம். பருப்பு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சேர்த்துப்போம். இது டேஸ்ட் நல்லா கொடுக்கும் நம்மளுடைய துவையலுக்கு. 4 நெல்லிக்காய் இந்த சைஸ்ல வெட்டிட்டு சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கின்றோம். 1 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். இது போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்துருவோம். 1/2 ஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துருவோம். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். இதை ஒரு கிண்ணத்துல டிரான்ஸ்பர் பண்ணிட்டுலாம். இதுக்கு தாளிச்சுருவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சதை துவையில சேர்த்துடலாம். இது சாதத்தோட செஞ்சு சாப்பிட்றதுக்கு டாப் கிளாஸா இருக்கும். ஈவன் இட்லி தோசைக்கு கூட சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.